பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவரோட துணையோட நாம் அறிந்து கொள்ள போகிற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்குடைய சப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு கர்த்தருக்குரிய சாட்சிகள். நம்ம கர்த்தருக்காக இந்த உலகத்துல கொஞ்ச காலம் இந்த உடலில் இருந்து நாம் எந்த நாள் வரைக்கும் இந்த உடலில் நாம் இருக்க வேண்டும் என்று தேவர் அவர் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறாரோ அந்த நாள் வரைக்கும் நம்மளுடைய ஆயுள் நாட்கள் இருக்கும் இந்த உலகத்துல, இல்லைங்களா? அந்த ஆயுசு நாட்கள் வரைக்கும் இந்த உடல்ல இருந்து நம்ம வந்துட்டு கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கணும், இல்லைங்களா? அதனால நம்ம யாருக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கின்றவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்துல தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் மனுஷர்களுடைய ஒவ்வொரு நடக்கைக்கும் ஏற்றதன்படியாக அவனுக்கு அவர் பலனை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆதலால் மனுஷர்களே, தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்யாதிருங்கள். இதோ நீதியை பின்பற்ற வேண்டும். நீதியை பின்பற்றிடும் பொழுது கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்துவார் என்கின்ற எல்லா விஷயத்துக்கும் இந்த உலகத்துக்கு சாட்சிகள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம தான். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, மனு புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோமே. இந்த உலகத்தினால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி கூட 1 அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கும். உலகத்தினால் உண்டானவர்கள், தேவனால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவினையா மனுஷர்களை பிரிச்சு பார்க்க முடியும். ஆனா நம்மள ஏசப்பா வந்துட்டு பரலோக ராஜ்யத்தின் குடிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருந்தாலும் ஆனா கொஞ்ச நாட்கள் வரைக்கும் நம்ம ஏன் இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல ஆண்டவருக்காக நம்ம சாட்சி கொடுக்கணுமா இருக்கும். சாட்சி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மை போலவே கர்த்தரை அறியாத அநேக பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, இல்லைங்களா? அந்த மக்கள் எல்லாருமே நம்மளுடைய அந்த நன்னடக்கையின் அந்த சாட்சியை பார்த்து, ஓஹோ, கர்த்தர் என்கின்றவர் ஒருவர் இருக்கிறாருப்பா, நாங்க தேவன் என்கின்றவர் இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தோம், நாங்க செய்கின்ற இது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி இருளுக்குள்ள வாழ்கின்றவர்களாக இருக்கிறாங்களே அந்த ஜனங்களுக்கு வெளிச்சத்தின் பாதை எது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்துல நம்ம இருப்போம். வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஆமென். ஏசப்பா சொல்றாரு, இதோ நீங்க எருசலேமை விட்டு போகாம பிதா வாக்குத்தத்தம் செய்த, நீங்க என் மூலியமா கேட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்து கொண்டிருங்க. இன்னை சில நாட்கள்ல உங்க மேல பரிசுத்த ஆவி என்கின்ற அந்த வாக்குத்தத்தமானவர் உங்கள் மேல் வந்து இறங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தர் மேலேயும் பெந்துகொஸ்த நாள் என்று வந்து இறங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வந்ததுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு, எருசலேமு, யூதாயா, சமரியா, உலகத்தின் கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு, இல்லைங்களா? இந்த உலகத்தின் ஜனங்க எந்த கடைசி முனை வரைக்கும் இருக்காங்களோ, 4 பக்கமும் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கின்ற அவருடைய பிள்ளைகள் நீதிக்கு சாட்சிகளாக இருந்து, இதுதான்ப்பா, இப்படியாகத்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நம்ம இருக்கணும். இந்த உலகம் எதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகம் எதுக்கு சாட்சி கொடுக்குது? பொய்க்கு சாட்சி கொடுக்குது, இல்லைங்களா? கர்த்தரை அறியாத மக்கள் பொய் சொல்லாம ஒரு ப்ராடக்டை விற்க முடியுமா? பொய் சொல்லாம நாங்க நாளைக்கு முன்னுக்கு வர முடியுமா? கோவப்படாம இருந்தா வேலை நடக்குமா? மற்றவங்களை நம்மள வந்து மற்றவங்கள பத்தி யோசிச்சா நம்மளோட குடும்பத்தை குறிச்சு யார் யோசிப்பாங்க? நம்ம சுயநலமா தான் இருக்கணும் அப்படின்றது போல உலகம் தான் பண்ற எல்லா பாவத்துக்கும் ஒவ்வொரு காரணங்களையும் விளக்கங்களையும் கொடுத்து கொண்டு பாவத்துக்கு சாட்சிகளாக உலகத்தின் மக்கள்கள் இருக்கிறாங்க. அதோட எண்ணிக்கை அதிகமா காணப்படுகிறதுனால அது ஒரு பொதுவான விஷயம். நார்மல் அப்நார்மல் அப்படின்னு இல்லைங்களா? நார்மல் அப்படின்னு சொல்லி எப்ப தோணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்களேன், நம்ம வீட்டுல ஒரு குடும்பமா நம்ம இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு
சில வார்த்தைகள் அவங்க பயன்படுத்தும் போது அதுல தவறான வார்த்தைகளும் பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தவறான வார்த்தை 4 பேர் பார்க்கும்போது கூட பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அந்த வார்த்தை வந்துட்டு அவங்களுக்கு அது சர்வசாதாரணமா நார்மலான விஷயம்தான் அப்படின்றது போல அவங்க உள்ளத்துக்குள்ள உணரணும். அப்படி அவங்களுக்கு தோணி இருக்கு, அவங்க அந்த வார்த்தையை தைரியமா அப்பா அம்மா முன்னாடியே பேசுறாங்க, 4 பேர் முன்னாடி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையோட தாக்கம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்பா அம்மா பொதுவா பேசும்போதெல்லாம் இந்த வார்த்தையை பேசுறாங்களே, அதனால சர்வசாதாரணமா இப்ப பிள்ளைகளுக்கும் இது நார்மலான வார்த்தை தப்பா, அம்மாவும் அதே வார்த்தையை பேசுறாங்க, தாத்தாவும் அதே வார்த்தையை பேசுறாரு, அதனால கோவம் வந்தா இப்படி பேசணும் போல அப்படின்றது போல அதோட கவனத்துக்கு வந்திருக்கும். இது சரியான வார்த்தை கிடையாதுன்னு சொல்லி. ஆனா என் அப்பா, என் அம்மா இவங்க எல்லாருமே பயன்படுத்துறதுனால, இதுக்கு சாட்சியா அவங்க இருக்காங்களே, அதனால அது ரைட்டான வார்த்தை தான் அப்படின்றது போல பிள்ளையும் பயன்படுத்த ஆரம்பிக்கும். அது போலதான் இந்த உலகத்துல இப்ப பாருங்களேன், ஒரே ஒரு சின்ன ப்ராடக்ட வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டா, கெட்ட ப்ராடக்டா அப்படின்றத எப்படி தீர்மானம் செய்வோம் சொல்லுங்க? ஒரு பிளிப்கார்ட்லயோ, அமேசான்லயோ எதுலயோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம். வாங்கும்போது அந்த ரைட்டிங்ஸ் பார்ப்போம். எவ்வளவு அந்த ரேட்டிங்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதை 2000 பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா, 5க்கு 4.7 மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க, வேற என்ன ரிவ்யூவே சூப்பரா இருக்கு, ப்ராடக்ட் வாங்கலாம். ஓகே, நல்ல விஷயங்களுக்கு மக்கள் வந்துட்டு இந்த உலகத்தின் மனுஷர்கள், ஆமாப்பா இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, இது யூஸ் பண்ணப்போ எனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருந்துச்சு அப்படின்றது போல ரைட்டிங்ஸ் கொடுக்குற விஷயங்களை, இதுக்கு நான் சாட்சியா இருக்க, நீங்க நம்பி வாங்கலாம் அப்படின்றத அந்த மக்கள் அந்த ரைட்டிங்ஸ் கொடுக்கறது மூலியமா அவங்க என்ன பண்றாங்க, அதை வெளிப்படுத்துறாங்க இல்லைங்களா? இந்த உலகத்துக்குள்ள நம்ம பார்க்கும்போது பாவத்துக்கு சாட்சி கொடுக்கின்றவர்களாகத்தான் டிவி பார்க்குற மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு இல்லைங்களா? அதான். ஆனா அந்த டிவில என்ன ஆட் வருது, என்ன ஓடுது, பிள்ளைங்க எல்லாருமே உக்காந்துட்டு இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு தெரியுது இது தவறா இருக்கேப்பா, இதுல வர்ற அந்த காட்சிகள்லாம் நான் சரியா இல்லையே. ஆனா அப்பா அம்மாக்கு எல்லாருமே அது பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அப்படின்னா அது நார்மல் அப்படின்னு சொல்லி தான் உள்ளத்துக்குள்ள அது சொல்லிக்கும் இல்லைங்களா? குடும்பமா உட்காந்துருந்து சினிமா சீரியல் பாக்குறது அது தவறே கிடையாது அப்படின்றது போல உட்காந்துருந்து பார்ப்பாங்க. இல்லப்பா நான் மட்டுமா பாக்குற, உலகத்துல இது யார் வீட்டுலதான் டிவி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உலகத்துல எல்லா பிள்ளைங்கிட்டயும் மொபைல் இருக்கு, எல்லா பிள்ளைங்களும் மொபைல் யூஸ் பண்றாங்க, அதனால அது நார்மல் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தவற பண்ணலாம் அப்படின்றது அது நார்மலான ஒரு விஷயம், இது ஒன்றும் அப்நார்மல் கிடையாது, இது என்ன கெட்ட விஷயம் கிடையாது அப்படின்னா அதோடைய எண்ணிக்கை பிரமாணம் அதிகமாகும் போது என்ன ஆகுது, அது கெட்ட விஷயம் ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு கெட்ட விஷயத்து மேல ஒரு நல்ல பிம்பம் நம்மளுக்குள்ள வந்துடும். வந்ததுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், அது ஒரு குற்ற உணர்ச்சியே நம்மளுக்குள்ள இல்லாம போயிடும் இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களா அவருடைய பிள்ளைகளாகிய நம்மள ஏசப்பா அழைக்கல. நம்ம வந்துட்டு இருள்ல இருக்கிற கிரியைகளை நம்ம வெளியரங்கமாக்கி இது கெட்டதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கெட்டதுல இருந்து நம்ம வெளியே வந்து, இல்லப்பா இது இருளின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி அதை கடிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? நல்ல விஷயத்த, நன்மையான நடக்கைகள், இல்லப்பா நல்ல வார்த்தையை தான் பேசணும், இல்ல கணவருக்கு கீழ்ப்படியணும்ப்பா, அவரை கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இல்ல ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி வசனத்துல இதோ பொதுவா இப்போ ஆண் செய்யற எல்லா வேலையும் பெண் செய்யறாங்க, அதனால என்ன இது பெண்களுக்கு டாமினேஷனா அப்படின்றது போலியான விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பொதுவா உலக மனுஷர்களுடைய எண்ணிக்கையின்படி அவங்களுடைய எண்ணத்தின்படி இது சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வசனம் என்னன்னு சொல்லுது, தேவனுடைய கண் பார்வையின்படியான அந்த அவருடைய நோக்கத்தின்படி எது சரியானது இல்லைங்களா? எல்லாமே எல்லா விஷயங்களும் நம்ம எப்படி பார்க்கணுமா, வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஆமா நான் எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற அந்த தீர்மானத்துக்குள்ள நம்ம வருவோம். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். என்னன்னு சொல்றாரு, எதன் மூலியமாக இந்த உலக ஜனங்க நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்படுகிறவர்கள், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இருள வாசம் செய்கின்ற அந்த மக்களுக்கு எப்படி தெரிய வருமா, ஒருவர் மேல் ஒருவர் நீங்கள் அன்பா இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் மேல் ஒருவர் அப்படின்னு சொன்னா வெறும் கிறிஸ்தவங்க மட்டுமே கிடையாது,
கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கின்ற மனுஷர்கள் முன்னாடி கூட நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. எது நியாய பிரமாணமும், எது தீர்க்கதரிசனின் அந்த தீர்க்கதரிசியின் அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த நீதி எது? பிறருக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாயோ அதையே நீ அவர்களுக்கு செய்யும், இதுதான் நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனமுமா அப்படின்னு சொல்லி மத்தேயு 7வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு இல்லைங்களா? ஒருவேளை ஒரு ரோட்ல நான் வந்துட்டு டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கேன், ஒரு சகோதரர் அர்ஜென்ட்டா வேக வேகமா போயிட்டு இருக்கிறாரு, குறுக்க வந்தாரு. சரி, தவறான வார்த்தையை நான் பயன்படுத்திட்டேன், இல்லை அவர் மேல கோவப்பட்டேன். அதுக்கு முன்னாடி நான் ரியலைசேஷனுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா எந்த அவசரத்தினால அவர் போனாரோ அப்படின்றது போல ஒருவேளை நானே அந்த அவசரத்துல போயிட்டு இருக்கிறேன், ஏதோ வீட்டுல ஏதோ நடந்துருந்துச்சு அப்படின்றது போல எடுத்துக்கினா அதை ஒரு மன்னிக்கிற இருதயம் நம்மளுக்குள்ள வந்துடும் இல்லைங்களா? எந்த இடங்களையே ஆகட்டும், மற்ற மனுஷனை பார்க்கும்போது இன்னைக்கு நான் ஒரு கேப் டிரைவரா இருக்கிறேன், இல்லை நான் ஒரு சூப்பர்வைசரா இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறேன் அந்த ஒரு வயசான அம்மா, அவங்க என் தாயார் அப்படின்ற ஒரு நினைப்புல நான் வந்துட்டு அந்த வண்டியை டிரைவ் பண்ணிட்டு போறேன். ஒரு பிரெக்னென்ட் லேடி வராங்க, அவங்கள வந்துட்டு உட்கார வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டுன்னு போறேன் அப்படின்னா அது என்னுடைய சொந்த தங்கச்சியை நான் கூப்பிட்டுன்னு போகும்போது எப்படி நான் யோசிக்கிறேன்? ஏசப்பா எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது தன்னை போலவே தன் அயலானை பிறனை நேசிக்க வேண்டும் அப்படின்றது போலத்தான் நம்ம நடந்துக்கிறோமா எல்லா விஷயத்திலையும் கேரிங்கா? இதெல்லாமே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம இந்த உலகத்தின் மக்களிலிருந்து வேறுபட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். இவர்களை போல அல்ல. இவங்களோட நம்ம இருந்து இந்த மக்களை பார்த்து இவங்க நம்மளுக்கு சிநேகிதர்களா இருப்பாங்க, சொந்த பந்தங்களாக இருப்பாங்க, உலகத்தின் மக்கள் சொல்றேன். அவங்களோட நம்ம இருக்கும்போது அவங்க செய்யற பேசுற சில எல்லா விஷயங்களை வச்சு அவங்களோட கணக்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் ஒரு விவகாரமாகத்தான் இருக்கும், ஒரு வியாபார தன்மையோட தான் பேசிட்டு இருப்பாங்க. எந்த மாம்சத்தின் உறவுகளா இருந்தாலும் கூட அவர்களால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வியாபார தன்மையிலேயே பேசிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? சரி, நான் வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு போய் மோதிரம் போடுறேன், அடுத்து என் பிள்ளை வந்துட்டு பெருசானதுக்கு அடுத்து இவர் வந்து செயின் போடுவாரு அப்படின்னு. பாசம் இல்லை, கடைசிக்கு அது 1 to double வரும் அப்படின்றது இல்லைங்களா? இதுதான் உலகம். ஆனா நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருக்கும்போது இந்த உலகத்தின் மனுஷர்களுக்கு முன்பதாக நீங்க என்னுடைய பிள்ளைகள் அப்படின்றது வெளிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் வழங்கிற்று. ஆமேன். ஆமேன். அந்தியோக்கியால தான் முதலாவதாக கிறிஸ்தவர்கள் என்கின்ற பேர் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எதனால? அவங்க பிரேயர் பண்றதுனாலயா, இல்ல பைபிள் கையில பிடிச்சிட்டு அந்த தோல் சுருள் இருக்கு அதை கையில வச்சுட்டு போயிட்டு வர்றதுனாலயா? இல்லைங்களா? நீங்க நிறைய கிறிஸ்தவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மிகவும் கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் மிகவும் கடினமாகவே இருக்கு. நாங்கெல்லாம் பாரம்பரியமா கிறிஸ்தவங்க, நாங்கெல்லாம் டிபிஎம் சபை அந்த காலத்துல இருந்து இருக்கோம், நாங்க சிஎஸ்ஐ சபை, எங்க தாத்தா முப்பாட்ட எல்லாருமே வந்து நாங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா அவங்களுடைய நடக்கையில பாத்தீங்கன்னா அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க, வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க வயசுக்கு உண்டான அந்த மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிறைய பிஹேவியர்ஸை பார்க்க முடியும் இல்லைங்களா? எல்லாரும் அப்படின்னு சொல்லாம ஒரு பர்சன்டேஜ் அளவுல அதிகமா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் அவங்க வந்துட்டு வசனத்தை சொல்லும் போது புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அவங்க வீட்டிலேயே சொந்த ஒரு காலத்துல அப்பா அம்மாவா இருந்தவங்க வசனத்தை வாசிச்சு பிரேயர் பண்ணிட்டு அதன்படி நடக்காம இருந்ததுக்கு அவங்க சாட்சிகளா இருந்ததுனால ஓஹோ கிறிஸ்தவ வாழ்க்கைனா இதுதான் அப்படின்றது போல பிள்ளைங்களுக்கு மேலேயும் அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அது போலயே வாழ்ந்து வந்ததுனால அவங்களுக்கு வசனத்தை ஏத்தின்னு அது போல நடக்கணும் அப்படின்றது பேர்ல ஒரு பெரிய விதமான ஒரு மதிப்போ இல்ல அதுக்கு உரிய ஒரு இன்ட்ரெஸ்டோ அவங்களுக்குள்ள இல்லாம போனதுக்கு காரணம் யாரு? அப்பா அம்மா தான் இல்லைங்களா? அது போலதான்
நாம இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளைங்க முன்னாடியா இருக்கட்டும், நம்ம வசனத்தை வாசிக்கிறோம், அதன்படி நம்ம நடக்காம போகும்போது அது பெரிய தாக்கத்தை பிள்ளைங்க மேல உண்டு பண்ணும். நாளைக்கு அவங்க வசனத்தை சொல்லும்போது கீழ்ப்படியாம போறதுக்கு, ஆமா நான் பார்க்காத ஒரு கிறிஸ்டியன் லைஃபா, என் அப்பா அம்மா தான், என் அம்மா கூட காஸ்பல் அறிவிச்சிட்டு இருந்தாங்க, அவங்க கை வைக்கும்போது நிறைய அற்புதம் அடையாளங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, அதுக்குன்னு சொல்லி நான் இப்படிதான் நடப்பேன். ஏன்னா எக்ஸாம்பிள் யார் செட் பண்ணிருப்போம் சொல்லுங்க? அப்பா அம்மாவா இருக்கிற நம்ம எக்ஸாம்பிள் செட் பண்ணிருப்போம். அதனாலதான் இயேசுப்பா என்னன்னு சொல்லி சொல்றாருன்னா, மத்தாய் 5வது அதிகாரம் 14 இருந்து 15வது வசனத்துல, விளக்கை கொளுத்தி எங்க வைப்பாங்களா? விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுலதான் விளக்கு தண்டை கொளுத்தி அது வந்துட்டு விளக்கு தண்டின் மேல் வைப்பாங்க. அப்படின்னா முதலாவதா ஒரு வசனத்தை வாசிக்கின்ற சகோதரனா சகோதரியா நம்ம இருக்கிறோம், கேட்கிறவங்களா இருக்கிறோம்னா அது வீட்டில இருந்து தான் தொடங்கணும். பிஹேவியர்ஸ் அப்படின்றது, அந்த வசனத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில கரம் பிடித்து நடக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலா யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானத்தை செய்யும் போது என்ன ஆகும்? அந்த வெளிச்சம் முதலாவதாக வீட்டுல விளக்கின் தண்டின் மேல் வைக்கின்ற ஒரு வெளிச்சமாக வீட்டுல பிரகாசிக்க ஆரம்பிப்போம். அதுக்கடுத்தா மலை மேல் கட்டப்பட்ட பட்டணம் மறைவுல இருக்காதுங்கிறது போல நம்ம அக்கப்பக்க வீடுங்க, தெருவு, ஊரு அப்படின்றது போல எல்லாருக்குமே ஓஹோ ஆண்டவர் என்கிற ஒருத்தர் இருக்கிறாருப்பா. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நான் வசனத்தை வாசிச்சேன். யாக்கோபு புத்தகத்துல இருக்கிற ஒரு வசனம், இதோ உங்களில் வியாதிஸ்தனாக ஒருவன் இருந்தா நீங்க ஒருவருக்கு ஒருவர் நீங்க வந்துட்டு பாவங்களை அறிக்கை செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்கள் அப்படின்ற அந்த வசனத்தின் விளக்கம் எனக்கு புரியுது. சரி 2 பேர் பாவம் செஞ்சவங்களா இருக்கிறோம். சரி என் தங்கச்சிக்கு சொல்றேன், இத பாருப்பா, நான் இந்த விஷயத்துல ஒருத்தரை மன்னிக்காம இருந்தேன், அதுக்கடுத்து எனக்கு அன்னில இருந்து கொஞ்சம் வந்துட்டு இங்க நெஞ்சு பிடிச்சுக்கிறது போல ஆகுது, முதுகு வலி வந்திருக்கு, எனக்கு கை கால் வலி, எனக்கு இந்த வியாதின்றாங்க, ஏப்பா எனக்கு தலைவலி இருக்குப்பா அப்படின்றாங்க. சரி உனக்குள்ள எந்த பாவம்? இதை இந்த இந்த விஷயங்கள்ல சில கீழ்ப்படியாமைகள், கோபம், எரிச்சல்கள்லாம் எனக்கு இருந்திருக்கு. சரி அண்ணன் தங்கச்சி 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரிப்பா அப்படின்னா நான் வந்துட்டு இந்த விஷயங்கள் நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். சரி நானும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கச்சியும் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர்கிட்ட 2 பேரும் சரி நீ எனக்காக ஜெபி, நான் உனக்காக ஜெபிக்கிறேன். என்ன ஆகுது? வீட்டுல இருக்கிற எல்லாருமே அதன்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னாலயும் தங்களை மாத்திக்க ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? இப்படி வீட்டுல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம் அக்கப்பக்க வீட்டாரு, உறவினர்கள், நண்பர்கள் எல்லார் மத்தியிலையும் நம்ம எல்லாத்துக்குமே ஆமா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சா, ஒரு சின்ன இன்சிடென்ட் இப்படி நடந்துச்சா, இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்றது போல தேவனுடைய வசனத்தையே எப்போ பார்த்தாலும் அப்ளிகபிள் பண்ணி நம்ம பேசுறவங்களா இருக்கிறோமா? அப்படி இருக்கும்போது நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்றது போல பிரகாசிக்கப்படும். அதனால தான் முதலாவதா சேஞ்சஸ் அப்படின்றது மத்த யாரும் இல்லாத நாம மட்டுமே இருக்கிறோமே, நம்ம குடும்பத்தின் இருக்கிற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு முன்னாடி நம்ம உண்மையாகவே வெளிச்சமா இருக்கிறோமா? பேசும்போது அம்மா கிட்ட பணிவா பேசுறோமா? அப்பாவுக்கு வந்துட்டு அவர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசி வைக்கிறோமா? நம்ம உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், கொண்டு வந்து நம்மளே முழு குடும்பத்தின் பொறுப்பை எடுத்திருக்கலாம். ஆனா உன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? ஒருவேளை என்னுடைய நாலேஜ், படிப்பு அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கலாம். ஆனா நான் அவங்கள கனப்படுத்த வேண்டிய விஷயத்துல கனப்படுத்தாம இருக்கிறேன்னா, எல்லா விஷயங்களும் தான் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிறதுக்கு சாட்சி. ஒரு ஜாதியாக தேவனை அறியாத மக்கள் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா அப்படின்னு சொன்னாலும் அவங்கள வந்துட்டு எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றது உலகத்தின் மக்களை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஒருவேளை நான் கிறிஸ்தவனா இருந்து ஆண்டவரை அறிந்தவனாக இருந்தோம், நானும் அந்த உலக மனுஷர்கள் போலமா நான் நடந்துக்கும் போது நானும் கூட பிசாசின் அவனுடைய ஆலோசனைகளுக்கு சாட்சி கொடுக்கின்ற ஒரு மனுஷனா மாறிட்டேன் இல்லைங்களா? அதனாலதான் நம்ம வந்துட்டு அதுல வந்துட்டு பங்கு பெறக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அதன் மூலியமாக நம்மளுடைய நன்னடக்கையின் மூலியமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறத வெளிப்படுத்தணும். சில வீடுகள்ல எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு நீ எனக்கு காசு கொடுத்தியா, நான் உனக்கு காசு கொடுக்க, இதோ என் காசு ஏன் நீ கேட்குற அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து இவங்க காசு குறிச்சு பேசும்போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா அம்மா பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அடுத்தும் அதுவும் கூட அப்படிதான் பேசும். நீ எனக்கு காசு கொடுத்துருந்தியா, நான் உழைச்சது, நான் பண்ணது,
இப்படி பேசிட்டு வீட்டுல சமாதானத்தையே இழந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர் கொடுத்தது இல்லைங்களா? பேசும்போது நான் என் வீட்டுல ஆண்டவர் கொடுத்ததுப்பா, சரி இது அடிப்படை தேவைக்காக எசப்பா பயன்படுத்தணும்னு சொல்லி இருக்கிறாரு, இது இப்படி பயன்படுத்தணும்பா, என்னப்பா உனக்கு இப்படி இருக்கா, சரி இந்த விஷயத்துக்காக இதை எடுத்து பயன்படுத்து அப்படின்றது போல ஒவ்வொரு விஷயங்களையும் ஏன் பணம் ஊன் பணம் நான் உழைச்சேன் இப்படிலாம் பேசி பழகணும்னா பிள்ளைங்களும் இப்படிதான் பேசுவாங்க. அப்போ புறஜாதியா நம்ம அக்கப்பக்க வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி நம்ம மலை மேல் கட்டப்பட்ட பட்டணமெல்லாம் இருக்க மாட்டோம். நாமளும் அவங்களோட ஒருத்தரா தான், எந்த வித்தியாசமும் இல்லாம நான் சிலை வணங்குறேன், அவங்க சிலை வைக்காம அவங்களும் கூட என்னுடைய வழியில தான் இருக்காங்க, எந்த வித்தியாசமும் இதுல தெரியல அப்படின்றது போலதான் அவங்களுக்கும் தோணும். என்ன விசேஷம் அப்படின்றது போலதான் இருக்கும் அவங்களுக்கு, இல்லைங்களா? அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். இயேசுப்பா சொல்றாரு, அவருடைய போதகத்தில் மனுஷர்கள் எப்படி இருக்க வேண்டும், எதை விட வேண்டும், எதை பின்பட வேண்டும், மனுஷர்கள் காண வேண்டும் என்று சொல்லி நீங்க செய்கின்ற எல்லா சில காரியங்கள் இருக்கிறத அவங்களால நீங்க வந்துட்டு பாராட்டப்படணும், அவங்க உங்களை மதிக்கணும், அவங்க உங்களை பெரியவங்கன்னு நினைச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் விடுங்க. உங்க அந்தரங்கத்துல நடக்கிறத பாக்குறவர் தேவன், அவர் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துல ஒவ்வொரு விஷயத்த எந்த நோக்கத்துக்காக இதை வாங்குறீங்க, எந்த நோக்கத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு அலங்கரிப்ப உங்களுக்கு அலங்காரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, எந்த நோக்கத்தோட உங்களுடைய கண் பார்வை இருக்கு, உங்க சிந்தை இருக்கு அப்படின்றது யாருக்கு தெரியும்? ஏசப்பாக்கு தெரியும். அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு, உங்க இருதயத்துல சில தவறான தாட்ஸ் எல்லாம் போகுது, அந்த தவறான தாட்ஸ் தவறுதா அப்படின்னு சொல்லி அதுக்காக நீங்க மனஸ்தாபம் பட்டதும் கிடையாது, இதை நான் மாத்திக்கணும்னு சொல்லி நினைச்சதும் கிடையாது. ஆனா உங்களுடைய நினைப்பெல்லாம் எப்பவும் எப்படி இருக்கு? உலக மனுஷர்கள் எல்லாம் வந்துட்டு என்ன நினைச்சிருவாங்களோ, நாளைக்கு மதிப்பாங்களோ மதிக்க மாட்டாங்களோ, பணம் இருந்தா தான் மதிக்கிறாங்க அப்படின்றது போல, பணம் இருந்தா மதிக்கிறாங்க, பணம் இல்லாத போது மதிக்க மாட்டாங்க. பொருள் கூடும் போது அதை அனுபவிக்கின்றவர்களுடைய எண்ணிக்கையும் கூடும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல வசனம் இருக்கு, இல்லைங்களா? ஆனா தரித்திரனாக இருக்கின்ற மனுஷன் இருவரையும் வகை பிரித்து ஆராய்ந்து அவர்கள் இவர்தான் அப்படின்னு சொல்லி அறிவானா. சரிங்களா? ரெண்டு பேர்ல யார் எதற்காக இந்த என் மேல் அன்பு வைத்திருக்கிறாங்க, யார் எதற்காக என்னிடத்தில் வருகிறாங்க அப்படின்ற அந்த ரெண்டு விஷயத்தையும் பிரிச்சு யாரால ரியலைசேஷனுக்குள்ள அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தரித்திரனுக்கு அந்த ஒரு ஞானத்தை இயேசுப்பா கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆனா பொருள் கூடிட்டே போற சகோதரனுக்கு அது ரெண்டுத்தையும் குறிச்சான அந்த சப்ளிகேஷன் பண்ணி ரெண்டுத்தையும் ஆராய்ந்து அவன் அறிகிறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் அவனுக்கு. யோவான் 9வது அதிகாரம் 3-7 வசனத்தை வாசிங்க. யோவான் 9வது அதிகாரம் 3-7. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இங்க ஏசப்பா பெருவி குருடனுடைய கண்களை திறக்கிறார், இல்லைங்களா? அவர் பெருவி குருடனுடைய கண்களை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்குமே நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற ராக்காலம் வரும், ராத்திரி அப்படின்ற ஒரு ராக்காலம் வரும், அந்த டைம்ல இது எல்லாத்தையும் பண்ண முடியாது, ஏன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. அவருடைய மரணத்தை குறிச்சுதான் அவரு நான் இல்லாத போது இதை பண்ண முடியாது அப்படின்றாரு. அதுதான் ராக்காலம் அப்படின்றாரு. ஆனா இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் வெளிச்சம் அப்படின்றாரு. அந்த வெளிச்சத்தின் குணாதிசயத்தை அவர் எதன் மூலியமா வெளிப்படுத்துறாரு? அவருடைய உபதேசத்தின் மூலியமாக வெளிப்படுத்துறாரு. அவரே அந்த உபதேசத்துக்கு அவரே கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவராக இருந்து அதன் மூலியமாக வெளிச்சத்தின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துறாரு. அது மட்டுமே கிடையாது, இப்படியான அநேக அற்புத அடையாளங்களை செய்கின்றது மூலியமாகவும் அவர் வெளிச்சம்தான், இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கிற அப்படின்ற அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்தி காமிக்கிறாரு. அப்படின்னா நாமளும் அவ்வளவுதான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் அப்படின்றது ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து
இதப்பா நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கின்றத நான் உடுத்தி கொள்ளுகின்ற இந்த வஸ்திரத்தின் மூலியமாக நான் வெளிப்படுத்துறேன், நான் பேசுகின்ற இந்த வார்த்தைகளை இருந்து நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்றது போல அந்த நடக்கைகள் மட்டுமே கிடையாது. உள்ளான மனுஷனுக்குள்ள நாளுக்கு நாள் புதிதாய் மாறுகின்றதை போல தேவனுடைய வசனத்துக்கு முற்றிலுமா இருதயத்திலிருந்து மனப்பூர்வமா நான் என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? கீழ்ப்படிய அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவனே மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்கிறதை போல வசனத்தை கீழ்ப்படியும் போது வசனமாகிய ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட இருதயத்துக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஜபிக்கும் போது அந்த ஜபம் கேட்கப்படும். நம்ம வந்துட்டு மற்றவர்களுக்கு சுகத்துக்காக நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் விடுதலைகளை கொடுப்பாரு. அதன் மூலியமாக கூட நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருளிலிருந்து ஒளி வீசற்றும் என்று சொல்லி சொன்ன தேவன் தாமே இருளா இருக்கின்ற என்னுடைய இருதயத்தில் உதித்தார் அப்படின்னு சொல்லி யாரு? அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்றாரு இல்லைங்களா? அப்படியாகத்தான் நம்மையும் மறைத்து கொண்டு ஆண்டவருடைய மகிமையும் பிரகாசமும் அந்த வல்லமையும் வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது, அதன்படியாக நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வல்லமை நம்ம ஒவ்வொருத்தர் மூலியமாக வெளிப்பட்டு அநேகர்களை சுகப்படுத்தும் போது என்ன தெரிய வரும்? அவங்க என்னப்பா மன்னிக்கு, ஏதோ உங்க கணவர் மேல கோவம் இருக்கு இல்லைங்களா சிஸ்டர், அதனால நீங்க உங்க கணவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கும் போது ஒரு சகோதரிக்கு அந்த கையை இருக்கவே முடியல, ஃபுல்லாவே பிடிச்சது போலயே இருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி அவங்க குடும்பத்துடைய சூழ்நிலைக்கு விசாரிச்சு பார்த்தோம். அப்போ அவங்க கணவர் மேலதான் அவங்களுக்கு பயங்கர கோவம் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆவியானவர் உணர்த்தினாரு. சரி கணவரை வந்துட்டு மன்னிச்சிருங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்துட்டு ரொம்ப கடினமான விஷயமா இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணியிருந்தாங்களோ ரொம்ப பெரிய விஷயம், ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப துக்கப்பட்டிருக்காங்க. சரி மன்னிச்சா இயேசுப்பா அவங்கள மன்னிப்பாரு, மன்னிக்கலன்னா பிசாசு அப்படியே உங்களை கையை பிடிச்சுதான் வச்சிருப்பா அப்படின்னு சொன்னா அவங்க மன்னிச்சுட்டாங்க. மன்னிச்ச உடனே அந்த சகோதரிக்கு ஜபிக்கும் பொழுது இப்ப கையை தூக்குங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னா கையை தூக்குனாங்க, அசிச்சாங்க. பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹீல் ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்துடுச்சு, இல்லப்பா ஒருத்தர் நம்மளுக்கு துரோகத்தை செஞ்சாருன்னா அவர் மன்னிக்கவே கூடாது, இதுதான் உலகம் கத்துக் கொடுக்குறது. அவங்களுக்கு நான் யாருன்னு காமிக்கிற அப்படின்றது தான் இந்த உலகம் கத்துக் கொடுக்குறது. நீ மன்னிச்சு பாரு, அப்போ ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் உன்னோட இருப்பாரு. மன்னிக்காம இருந்து 2 தண்டனையும் நீயே பிசாசுக்கும் இடம் கொடுக்குற, உன் இருதயத்துக்குள்ளேயும் ஒரு இறுக்கம், அதுக்கடுத்து வந்துட்டு வேதனை கஷ்டங்கள், இதெல்லாத்துக்கும் நீயே உன் இருதயத்துல கொடுக்காம அவங்கள மன்னிச்சிரு அப்படின்றப்போ அவங்க மன்னிச்ச உடனே அங்க நடந்த அந்த எல்லா காரியங்களையும் பார்த்த உடனே அவங்களுக்கு புரிய வந்துச்சு, இல்லப்பா நான் இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த இருளான செயல்கள் நிறைய பேர் இதுதான் செய்யறாங்க, ஆனா கடவுளுடைய வார்த்தையின்படியா நான் வந்துட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்ச அந்நேரமே ஆண்டவர் பாத்தியா எனக்கு முழு விடுதலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வந்துச்சு. இந்த உலகத்துக்கு முன்பதாக நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவின் பிரகாசமாக இருக்கிறோம். அதனாலதான் இயேசுப்பா சொல்றாரு, இதோ என்னை விசுவாசிக்கிறவன் அவன் இருளிலே நடக்காமல் அவன் ஜீவ ஒளியை பெற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 36வது வசனம். யோவான் 12வது அதிகாரம் 36வது வசனம். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். ஆமென். ஆமென். ஒளி உங்களிடத்துல இருக்கும்போது நீங்க ஒளிய விசுவாசிங்க, அப்போ நீங்களும் வெளிச்சத்துக்குரியவர்களாக ஒளி கூடியவர்களாக நீங்க மாறுவீங்க அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு இல்லைங்களா? அப்படின்னா வெளிச்சம் உங்களிடத்தில் இருக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எதை குறித்து? அவருடைய உபதேசத்தை குறிச்சுதான் சொல்றாரு. இதோ நீங்க என்னுடைய வசனத்துக்குள்ள நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லி. வசனத்துக்குள்ள நிலைத்திருந்தீங்கன்னா நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாரால வெளிச்சத்துக்குள்ள அப்படின்னா வசனத்துக்குள்ள வர முடியாம யார் தவிக்கின்றவர்களாக இருப்பாங்க? யாரால வசனத்தை கேட்கும் போதே அவங்களால முடியாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகத்தின் மேல ஆசை, பற்றுதல், பண ஆசை என்கின்றது எல்லாமே வந்துருந்துச்சுன்னா இந்த உலகத்தின் மேல உண்டாகிற அந்த இச்சையினால அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை மிகவும் பாரமா இருக்கும். ஏசப்பா சொன்னாரு, நீங்க பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொன்னாரு. இந்த உலக மனுஷங்க நம்மளுக்கு கத்துக் கொடுப்பாங்க,
உலகத்துல நீ பொக்கிஷத்தை சேர்த்து வை. பாரு, உங்க மாமனார் சொல்றாரு, உங்க ஏதோ மாமியார் பேசிட்டு இருந்தாங்க என்னன்னு சொல்லி பாரு, இருக்கிறது ஒரு வீடு இருக்குதா பாரு, அதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால வீடு ஃபர்ஸ்ட் வீடு பாருப்பா, வீடு வாங்குப்பா, ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகும், 4 பேர் முன்னாடி நல்லா இரு. இந்த தாலி செயின் பாத்தியா, கயிறு போட்டுன்னு போற, ஒரு நல்ல வந்துட்டு மோட்டாவா ஒரு இவ்வளவு கிராம்ல ஒரு செயின் போட்டா வெறும் தாலி செயின் தானே. ஃபர்ஸ்ட் வரது பார்த்த உடனே எது பார்ப்பாங்க? கழுத்தை தான் பார்ப்பாங்க. அப்படின்றது போல மனுஷங்க காண வேண்டும் என்று சொல்லி நம்ம நடக்கிறவர்களாக இருக்கும்போது, நம்மளுடைய நோக்கம் தவறாக இருக்கும் பொழுது, எதிர்பார்ப்பு தவறா போகும் பொழுது, நம்மளுடைய நடக்கையும் அதுக்கு ஏற்றதை போல மாறிடும் இல்லைங்களா? ஒரு கம்பெனில நான் ஒரு எம்ப்ளாயா இருக்கிறேன், அங்க அநியாயம் நடக்குது, அங்க சில பாவத்தின் காரியங்களை ஈடுபடணுமா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய குறிக்கோள், என்னுடைய சுயநலமான சில விஷயங்கள் என் குடும்பத்தை நடத்தணும், இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ண போறேன்? அந்த பாவத்தின் விஷயங்கள்ல குறிச்சு நான் பரவாயில்ல, இது என்னுடைய சூழ்நிலைக்காக தான் நான் செய்யறேன் அப்படின்றது போல நம்ம அந்த இடத்துல இருக்கலாம்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஜபிச்சுட்டு அங்கிருந்து நம்ம வெளியே வந்து ஆண்டவர் பரிசுத்தமா வாழ்றதுக்கு இடம் எது அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்டு அங்கிருந்து வர்றதுக்கு உண்டான அந்த முயற்சியில நம்ம இருக்கணும். முயற்சி எடுக்கும்போது தான் ஏசப்பா அதுக்கு உண்டான வழியை காமிப்பாங்க இல்லைங்களா? இல்ல விடு, அது பாவம் இருக்குதுதான், ஆமா நானும் அதுல வந்துட்டு உகந்தியா தான் இருக்கிறேன், ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிப்பாரு, என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்றது போலயும் நம்மளால இருக்க முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும், வெளிச்சத்தை யார் பகைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருள்ல நடக்கின்ற மக்கள் இருக்கிறாங்களே, பாவத்தை விரும்பி இந்த உலகத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லி விரும்புறவங்க இருக்கிறாங்களே, அவங்க வந்துட்டு வெளிச்சத்தை அவங்க பொறுக்க மாட்டாங்க. கோவப்படாதுப்பா, மன்னிச்சிருப்பா, வீடு வீடு வீடுன்னு சொல்லி ஏன்டா வீடு வாங்கணும், நிலத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு ராப்பகலமா வேலை செய்யற அப்படின்னு சொல்லி, எப்படிப்பட்ட வேலைனாலும் பரவாயில்ல அப்படின்றது போல ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கிற? இதோ ஏன்னா நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது ஈஸி, ஆனா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எடுக்கின்ற அந்த வழி தீர்மானங்கள், அந்த தீர்மானத்தின் மூலியமா நம்ம பாவத்தில் ஈடுபடுகின்ற அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுக்குமே நம்ம கணக்கு ஒப்படைச்சு நம்மளுடைய ஆத்மா நஷ்டம் அடைஞ்சு போயிரும். நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதோடைய நோக்கம் சரியா இருக்கணும். பரலோகத்துக்கு போறதுக்கு, எனக்கு பரிசுத்தமா நான் வாழ்றதுக்கு எந்த ஒரு வேலை சரியா இருக்கும், எந்த விதமான ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளும் போது நான் ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தமா வாழ முடியும், எப்படிப்பட்ட ஒரு கணவர் எனக்கு கிடைக்கும் போது நான் பரிசுத்தமா வாழ்ந்து ஆண்டவருக்கு உகந்தவனா உகழ்ந்தவளா என்னால இருக்க முடியும். இது போலதான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஆனா உலகத்தை பார்த்து உலக மக்களை போலவே, பாத்தியா இவரை பார்க்க போது இதோ இந்த ஆக்டர் போலயே இருக்கிறாங்க, இதோ இது போல இருந்துச்சுன்னா என் லைஃப்ல சுகமா இருக்க முடியும் அப்படின்றது போல உலக மக்களை பார்த்து, அதனால நம்மளோட இருதயங்களை ஆசைகளை முளைத்து கொண்டே போகும்போது என்ன ஆகும்? வசனத்தை கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு சங்கடமா இருக்கும், வசனத்தை பொறுக்கவே முடியாது. என்ன எல்லாத்துக்கும் வசனம் 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 அப்படின்னு சொல்றீங்க? அதனாலதான் ஏசப்பா சொன்னாரு, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது அப்படின்னு சொல்லி. மனுஷனுடைய உடலுக்கு எது தீபமா இருக்கு? அவனுடைய கண்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய நோக்கம் பண சம்பாதனை தான் அப்படின்னு சொன்னா நீ பாக்குறது எல்லாமே பணமாக தோணும். ஒருத்தர்கிட்ட பேசினாலும் நாளைக்கு இந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்கு இவங்க கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லி தோணும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய எண்ணம், என்னுடைய குறிக்கோள் பண சம்பாதனை இல்லைங்களா? என்னுடைய நோக்கம் என்னை போலவே கர்த்தரை அறியாமலும் நான் ஒரு காலத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருந்தேனே, அது போல எல்லா மக்களும் இருக்கிறாங்களே, அவங்களும் அந்த கட்டுகள் இருந்து அவங்க விடுதலை ஆகணும். அதனால நான் கர்த்தருடைய வாயாக இருந்து நிச்சயமா அவங்களை விடுதலை ஆக்குன்ற கர்த்தருடைய கரமா நானும் செயல்படணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருக்கும்போது, எந்த சகோதரன் எந்த சகோதரியை பார்க்கும்போது கூட அத்தேரு பட்டணத்துக்குள்ள போயிருந்து அறியாத தேவனுக்கு அப்படின்ற அந்த எழுத்து அவனுடைய கண்ணில் படுது அப்படின்னா, எண்ணம் கரெக்டா இருக்கிறதுனால, நோக்கம் கரெக்டா இருக்கிறதுனால என்ன ஆகுது? கரெக்டா அதை எடுத்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு காஸ்பல் பிரசன்ட் பண்றாரு. இல்ல அப்படின்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற அந்த யோசனை தான் வரும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். ஆமென். நம்ம வெறும் நாவினால அல்ல, வெறும் வசனத்தை சொல்றதுனால அல்ல, வசனத்தை பிராக்டிக்கலா
கரைப்பிடிக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்க முடியும் இல்லைங்களா? வெறும் நாவனால நம்ம சொல்றதுனால இது நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய அன்பு எதன் மூலியமாக, நீங்க வெளிச்சம், நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அப்படின்றது எதன் மூலியமாக வெளிப்படணும்? உங்களுடைய நடக்கையின் மூலியமாக, உங்களுடைய சைகையின் மூலியமாக அது வெளிப்படணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது எதை குறித்து பேசுறது? உங்க மத்தியில சில சகோதர சகோதரிகள் அவங்க வந்துட்டு தரித்திரர்களாக இருக்கிறாங்க, ஏழைகளாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சபை கூடுதலுக்கு வரணும் அப்படின்ற வாஞ்சை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே கட்டட சபையில இருக்கும்போது கரெக்டா அந்த கர்த்தரோட பந்தி இருக்கே, கர்த்தரோட பந்தியின் வாரம் முதலாம் வாரம் இல்லைன்னா 2வது வாரத்துல கர்த்தரோட பந்தி இருக்கும் சரிங்களா? கட்டட சபையில விசுவாசிகளா இருந்த அந்த நாட்களை சொல்றேன். அப்போ அதுக்கு முன்னாடியே நாங்க என்ன பண்ணிருப்போம்னா, ஒரு இன்வால்வ் கொடுப்பாங்க, தசம பாகம் காணிக்கையும் எடுத்துட்டு போய் போடணும்னு சொல்லி. அது எப்போ எங்க வீட்டுல ஸ்டாக்கா இருக்கும். போய் எடுத்துட்டு வருவோம். பேர் எங்களுது, குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்கிறோமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவரு, இல்ல முடிஞ்சா ஒரே கவர்லயும் போட்டு கூட அத இது போல அப்படின்னு சொல்லி அதுல 10,000 ரூபாய்னா 1000 ரூபாய் ஒவ்வொருத்தருமே நாங்க ஒரு 6-7 பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னா 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னா ஒரு 60,000 ரூபாய் வருதுன்னா 60,000 ரூபாய்க்கு 6,000 ரூபாய் அப்படின்றது போல அந்த தசம பாக அப்படின்றத எடுத்து வச்சிருவோம். எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது கர்த்தருக்கு சமர்ப்பிக்கணும், என்னுடைய கையின் பிரயாசத்தின் முதல் பலனை கர்த்தருக்கே கொடுக்கணும். ஏதோ கர்த்தருடைய பணிகள்ல ஈடுபடுற கர்த்தருடைய தேவனுடைய சேவகர்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்களே, அவங்க கொடுக்கும்போது அவங்க எல்லாருமே ஆசாரியர்களை போல அந்த ஆசாரியர்களை போஷிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்மளுக்கு கிடைக்கின்ற எல்லா நன்மையிலையும் அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்றது போல அவங்க சொல்லியிருந்த அந்த உபதேசத்தை கேட்டு நாங்களும் கர்த்தருக்கு தான் இதை கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போய் கொடுப்போம் சரிங்களா? அதுக்கடுத்து தெரிய வந்துச்சு, இல்லப்பா கர்த்தருக்கு கொடுக்கின்ற விதம் என்கின்றது இவங்க சொல்றது போல கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய விதம் அப்படின்றது, நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் நிர்வாணமாக இருந்தேன், நான் வியாதியில இருந்தேன், நான் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதன்படியாகத்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்ல வராரு. அப்போ இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு போய் அவங்க குடும்பத்தை போஷிக்கணும். சபையில ஒரு 100 பேர் இருக்கிறாருன்னா 100 பேரும் 10,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்கன்னா இப்ப 100 பேர் ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாய் சேலரினா ஒரு 100 பேர்னா 1 லட்சம் ரூபாய் அவருடைய வருமானம். 200 பேர் இருக்காங்கன்னா 2 லட்சம் வருமானம். சரி, இந்த வருமானத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு கிறிஸ்தவங்களே இப்படிதான், கிறிஸ்தவமே இப்படிதான் அப்படின்றது தீர்மானத்தை செய்கின்றது நம்மளுடைய வேலை கிடையாது. இடர்கள் வருகின்றது அவசியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. யார் மூலியமா இடர்கள் வருதோ வசனத்தை வாசிச்சுட்டு இப்படிப்பட்ட கள்ளபோதர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு வசனத்தை பிடிச்சுக்கணும். எல்லாரும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி பழைய மார்க்கத்துக்கே போறேன்னா, நான் காத்துட்டு இருந்த வழி எது கிடைக்குது, திருப்பி போய் பழைய மனுஷனா மாறிடலாம், எதுவுமே கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி போயிடுறது கிடையாது. அப்படி போயிட்டா அது காரணம் நான் எந்த நோக்கத்துல வந்தேன், எந்த நோக்கத்துல போயிட்டேன் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா சொல்ல வர்ற முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா, உங்களுடைய அன்பு என்கிறது உண்மையிலையும் உங்களோட கிரியைகள் மூலியமாகவும் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. எப்படி வெளிப்படுறது? சரி, இன்னைக்கு நாங்க எல்லாருமே வீட்டு சபையில இருக்கிறோம். எல்லாருமே நம்மள போலவே உடன் சீஷர்களாக, உடன் அவயவங்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல படிச்சவங்க இருக்கிறாங்க, படிக்காதவங்க இருக்கிறாங்க, கருத்திற்காக வாஞ்சியா நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? அதனாலதான் அவங்க இந்த உலகத்துல இருக்கிற நிறைய அவங்களோட சொந்த பந்தம், ஒற்றார் ஒருநவர்கள், அவர்கள் எல்லாரையும் பகைத்து ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்கள நிறைய பேர் வசனத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா வந்து ஒரு வீட்டு சபையில ஒரு பட்டணத்துல வெவ்வேறு ஊருங்கள சபையா கூடுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெவ்வேறு ஊர்களில் வந்து கூடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வாஞ்சை இருக்குன்னு வச்சுக்கலாம். எல்லாருக்குமே இருக்கு 100%. ஆனா நான் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு வெஹிக்கிள் இருக்கு, என்கிட்ட வண்டி இருக்கு, நான் வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவேன். வண்டி இல்லாத சகோதரனும் அவனுடைய ஃபாயினான்சியல் ஸ்ட்ரகிள்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா? சபையில ஜஸ்ட் சபை கூடணும், சரி எல்லாரும் பார்த்து அன்பா வந்துட்டு அவங்களோட உட்காந்துருந்து சில வசனங்களை டிஸ்கஸ் பண்ணோம், இதுக்கு மட்டுமே கிடையாது. சபையில யாரெல்லாம் வந்துட்டு பலவீனமா இருக்காங்க, யாரெல்லாம் ஃபைனான்சியலா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி உங்க கவனத்துக்கு வருதோ, கமிட்மெண்ட்டா எடுத்துக்க வேணாம். கமிட்மெண்ட்டா நான் கொடுக்குறவங்களுக்கு நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்றது போல இல்ல. உங்க கவனத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட ஜபிச்சுட்டு கையில வச்சிருக்கிறத எடுத்துட்டு போய் இதப்பா ஆட்டோக்கு வச்சுக்கோங்க, கேஸ் போட்டுக்கோங்க, இந்தாங்க பிரதர், இந்த சிஸ்டர்
ஒன்றும் இது பண்ணாதீங்க. நீங்க வந்துட்டு அடுத்த டைம் சபை கொடுத்து வரும்போது இப்படி வந்துருங்க, நான் கேபுக்கு என்ன இருக்கோ, அந்த ஆட்டோ சார்ஜ் என்ன இருக்கோ இதை நான் பே பண்றேன் அப்படின்றத பணம் வச்சிருக்கிற சகோதரர்கள் வந்துட்டு கண்டிப்பா ஆண்டோருக்கு முன்னாடி கணக்கு ஒப்படைக்கணும் இல்லைங்களா? கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு சபை அப்படின்றது என்னுடைய பணத்தை சேவிங்ஸ் பண்ற ஒரு இடம் கிடையாது இல்லைங்களா? சில பேர் அப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கிறாங்க. நம்மளுடைய அன்பு எதன் மூலியமாக வெளிப்படணுமா? கிரியைகள் மூலியமாக வெளிப்படணும் அப்படின்னு சொல்றாரு. அது வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிறதுக்கு ஒரு சாட்சியா இருக்கும். எபேசியர் 5வது அதிகாரம் 9வது வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவின் கனி என்கிறது சகல நற்குணத்திலையும் நீதிலையும் நன்மையிலையும் விளங்கும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. அப்படின்னா நற்குணம் என்கிறது நான் காமிக்கும் போது தான் அதை கத்துப்பாங்க ஒவ்வொருத்தருமே இல்லைங்களா? பேதுரு துணிச்சலா எழும்பி நின்று பேசும்போது பா உயிரை பணைய வச்சு இதோ நின்று இவ்வளவு பேர் எதிர்த்து பேசுறாங்கன்னா இதுதான்ப்பா உண்மைன்னு சொல்லி 3000 பேருக்கும் இருதயத்துல குத்தப்பட்டவர்களா அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அப்பா நம்மளும் இப்படிதாப்பா நடந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் துணிகரமா அந்த விசுவாசத்தை பார்த்து அவங்களும் நடக்க ஆரம்பிச்சாங்க. யார் பகைக்கிறாங்களோ, யார் நம்மள வந்துட்டு அவங்கள பழைய உடன்படிக்கையில எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? வேறே தேவர்களை பின்பற்றும் பொழுது அவங்க கோத்திரத்துல இல்லாதபடிக்கு இஸ்ரேல் ஜனாங்கத்திலிருந்து அவங்களை எடுத்து போட்டுருணும் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்காது. அதனால கூட பரவாயில்ல, அந்த பெனிஃபிட்ஸும் வேணாம், யாரும் எங்களை பகைச்சாலும் பரவாயில்ல, நாங்க வசனத்தின் அடிப்படையில நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த 120 பேரோட 3000 பேரும் துணிச்சலா வந்தது காரணம் ஃபர்ஸ்ட் ஒருத்தரோட விசுவாசத்தினால இன்னொரு சகோதரர் ஏவப்பட்டாரு. அந்த 2 பேர் 4 பேர் ஆனாங்க, 4 பேர் 112 பேர், 12 பேர் 120 பேரா மாறினாங்க இல்லைங்களா? அந்த 120 பேர் கண்ணு முன்னாடியே நம்ம வாசிக்கும் போது அவங்க 3000 பேராகவும் 5000 பேராகவும் மாறினாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பிராக்டிக்கலா இதெல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லி சேஞ்சஸ் அப்படின்றது மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது எனக்குள்ள இருந்து சேஞ்சஸ் உண்டாகணும். நான் மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். நான் பேசும்போது ஒரு சின்ன ஒரு சபை கூடுதல்ல இருக்கிற இல்லைன்னா ஒரு அவிசுவாசியோட பேசிட்டு இருக்கிற ஒரு விசுவாசியோட பேசிட்டு இருக்க, இந்த ஃபுட்டு எனக்கு ஒத்துக்காது, இந்த ஃபுட்டு வந்துட்டு சாப்பிடுறதுனால வந்துட்டு இதாயிரும், இது கொடுக்காதீங்க அப்படின்றது போல் ஒருவேளை ஒரு அவிசுவாசியான சகோதரரும் சகோதரியும் இருக்கிறாங்க, விசுவாசத்தை பலவீனமானவர்கள் இருக்கிறாங்க, இது சாப்பிடும்போது எனக்கு ஒத்துக்காது அப்படின்ற அவிசுவாசமான வார்த்தை பேசாம சரிப்பா ஸ்தோத்திரத்தோடு புசிக்கும் போது எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு வந்துட்டு ஆசீர்வாதமா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி துணிச்சலா எடுத்து சாப்பிட்டுடலாம் இல்லைங்களா? தனிமையில வேணாம் இதப்பா இந்த இதுல இப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்றாங்க, ஆனா தெரிஞ்சிருந்து நம்ம ஏன் இது இப்படி சாப்பிடணும் அப்படின்றது போல அவங்களை புரிய வைக்கிறது போல சில விஷயங்களை சொல்ல முடியும். எடுத்த உடனே இல்லப்பா ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும், யாருக்கிட்ட பேசுற, யார் முன்னாடி பேசுற, எல்லாமே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். ஏன்னா பக்தி விருத்தி அல்லாத வேறு ஏதொன்றையும் நீங்க உங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? இது சாப்பிட்ட உடனே இதாயிரும். புறஜாதியே நார்மலா வந்துட்டு எதனா ஒரு ஸ்நாக்ஸ் இது எதனா கொடுத்தா டக்குன்னு சாப்பிடுவாங்க இல்லைங்களா? யோசிக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறான்னா நான் அது இப்போ அதை சாப்பிடும்போது 4 பேர் முன்னாடியே இல்லப்பா இது சாப்பிட்ட உடனே பிள்ளைங்களுக்கு இதாயிரும் அப்படின்றது போல பயந்துக்கிறது போல இருக்கிறான்னா, என் வீட்டுல இருக்கும்போது ஏன் பர்சனலா நான் வந்துட்டு இதுதான் சாப்பிடுவேன், இதுதான் என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றது ஓகே. ஆனா சபை என்கிறது போல நம்ம வரும்போது இல்லைன்னா வெளியே இருக்கிற புறஜாதிக்கு மத்தியில நம்ம இருக்கும் போதும் சின்ன விஷயத்துக்கே நம்ம பயந்துக்கிறவங்க போல இருந்தா நம்மளோட நடக்கையில ஆண்டவர் மேல விசுவாசமே இல்லை அப்படின்றது போல ஆயிரும் இல்லைங்களா? மத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். ஆமென். என்ன ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலியமாக இப்படி உரைக்கப்பட்டது நடக்கும்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருளிலே வாசம் செய்த அந்த ஜனங்களுக்கு முன்பதாக பெரிய வெளிச்சம் உதித்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். என்ன அந்த பெரிய வெளிச்சம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜெபுலூன், நப்தலிம், கலிலாயா, அந்த கடல் ஓரத்துல இருக்கின்ற அந்த எல்லா பட்டணங்கள், அந்த பட்டணத்தின் மக்களுக்கு அந்த ஊர்ல இருக்கிற அந்த புறஜாதி மக்கள் மத்தியில ஏசப்பா யாரா இருந்தாரா? பெரிய வெளிச்சமா இருந்தாரா? எப்படி பெரிய வெளிச்சமா இருந்தாங்க? நன்மையான காரியங்களை எப்படி பின்பற்றுவது, நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு அவர் பிதாவாகிய தேவனாக இருந்தாலும் தேவனுக்கு சரிசமமான அந்த பதவியை அவர் விட்டு
அடிமையின் ரூபத்தை தரித்து கொண்டு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தாரு. இறங்கி வரும்போது அவருடைய தெய்வ தன்மையின் அந்த வல்லமைய அந்த மாம்ச தன்மையின் மூலியமாக அந்த மாம்ச உடலில் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாரு. அவருடைய மகிமை அந்த மாம்ச உடல்ல இருந்து பிரகாசித்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? அவர் கற்பித்த அவருடைய வசனங்களுக்கு தாமே கீழ்ப்படிஞ்சு நடந்தாரு. கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது என்ன ஆகுது? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார் என்கிறத விசுவாசிங்கள் அப்படின்றாரு. அவருடைய தெய்வ தன்மைய பிதா என்றும் அவருடைய மாம்ச தன்மையை பிரித்தும் பேசுகின்றது மூலியமா உங்களுக்குள்ளேயும் இப்படியே தான் நான் பிதாவாகிய தேவனா இருந்து என்னுடைய வல்லமை இப்படிதான் புறப்படும் அப்படின்றாரு. இப்படி அவரே வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோம் இருள மூடப்பட்டிருக்கின்ற மனுஷர்களோட கெட்ட நடக்கைகளை குறித்து அவர்கள் உபதேசித்து கொண்டு இதை விடுங்க அப்படின்னு சொல்லி உபதேசித்து கொண்டே வந்தார் இல்லைங்களா? அதன்படி வாழ்ந்தார் இல்லைங்களா? வாழ்ந்ததுக்கு அடுத்து அற்புதம் அடையாளங்கள் எல்லாத்தையும் செய்தார் இல்லைங்களா? நிறைய மக்கள் வந்துட்டு ஏசப்பா கிட்ட போனா விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. விடுதலை கிடைச்சதுக்கு அடுத்து திருப்பி பழைய போலவே வாழவும் ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? அவ்வளோ பெரிய வெளிச்சம் ஏசப்பா வந்துட்டு அவ்வளோ காரியங்களை செய்திருக்கும் போது பாத்தியா, ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில நினைச்சு பாருங்களேன். ஏசப்பா இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுங்களா? ஒருவேளை கஷ்ட சூழ்நிலைகளின் அந்த சில இடங்கள்ல நம்மளுடைய கீழ்ப்படியாமையினால ஆண்டவர்னால சிச்சிக்கப்படும் போது அந்த சிச்சையின் பாதையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வழி நடத்தி கொண்டு வரும்போது கைவிடப்பட்டது போலையும் தனிமையில இருக்கிறது போலையும் உணர்வுகள் வரும். சரிங்களா? ஆனா நம்ம ஒரு பொழுது தனிமையில இருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் என் பாவத்தின் விளைவாகத்தான் இந்த சிச்சை எனக்கு கிடைத்தது அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி அதை சந்தோஷமா ஒத்துக்கணும். கர்த்தர் உன்னை கடந்து கொள்ளும் பொழுது அவருடைய சிச்சையை நீ வந்துட்டு அசட்டை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த பாதை பர்ஃபெக்டா இருக்கும் இல்லைங்களா? ஆதாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது உன் முகத்தின் வேர்வையினால் நீ வலித்ததை நீ புசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி வாழ்க்கை ஜம்மன் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வாழ்க்கை மாறிடுச்சு. இப்ப கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டா தான் சாப்பாடு இல்லைங்களா? ஆனா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்றதுனால இல்லப்பா ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லி ஆதாம் நினைச்சாரா? கிடையாது இல்லைங்களா? அது என்னுடைய பாவத்துக்குண்டான ஒரு சிச்சையாக இருந்தது. அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பழைய வாழ்க்கையிலையும் நம்ம செய்த சில கீழ்ப்படியாம துஷ்செயல்கள் நிமித்தமா சிச்சை என்கிறத கர்த்தரால பெற்றிருப்போம். ஆனா எனக்கு சிச்சை வேண்டாம், எனக்கு எல்லாமே இப்பவே ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறிட்டோம் அப்படின்றது போல நம்ம வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க அந்த சிச்சையை சந்தோஷமா ஏற்றுக்கங்க. அதுதான் நீங்க வந்துட்டு ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கின்றதுக்கு ஆண்டவருடைய சித்தமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாதை. அந்த பாதையிலேயே வழிநடத்தி கொண்டு அந்த பாதையிலேயே நடந்து கொண்டு வாங்க. யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. இல்லப்பா அவர் பாடுங்க, அவர் அந்த வேலையில இருக்கிறாரு, அதனால ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்க முடியுது. அவங்க பிள்ளை வசனத்துக்கு கீழ்ப்படியுது, அதனால அவங்களால கீழ்ப்படிய முடியுது. ஏதோ அவங்களுக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்கா, அதனால அவங்க கீழ்ப்படுறாங்க. இப்படி யாருக்கு? எல்லாருக்குமே ஏசப்பா நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆவியும் ஒவ்வொருத்தருடைய ஆத்மாக்களையும் நிதானித்து பார்க்கறதுனால நம்ம எப்படிப்பட்ட ஒரு புடத்திற்குள்ள நம்மளை போடும்போது நம்ம வந்துட்டு சோதிக்கப்படுவோம், எப்படி நம்ம வந்துட்டு தங்கமா ஜொலிப்போம் அப்படின்றது ஏசப்பாக்கு தெரியும். அந்த ஒரு புடத்துல நம்மளை புடமிட்டு ஏசப்பா கரெக்டா பர்ஃபெக்ஷனா அவருடைய அந்த சாயலை நம்மளை உருவாக்கி கொண்டு வருகின்ற ஒரு விதம் அது. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கின்றவர்களாக இருந்தா பர்ஃபெக்டா இருக்கும். மத்தாய் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. மத்தாய் 11வது அதிகாரம் 20வது வசனம். இப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். பாத்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சுவிசேஷத்தை அறிவிச்சு இதோ அற்புத அடையாளங்களை செய்த ஜெபுலோன், நப்தலிம், அதுக்கடுத்து கலிலாயா, இது போல எவ்வளோ பட்டணத்தின் மக்கள் ஆண்டவர்னால அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருந்தோம். அதுக்கடுத்து என்ன பண்ணாங்களா? ஆண்டவரை மறுதளிச்சுட்டு மீண்டும் உலக ரீதியா நடந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. அந்த மக்களை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்தாரு? உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? அது போலதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம வசனத்தை நம்ம அறிவிக்கிறோம். ஆனா அதன்படி அவங்க நடக்காம போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதனால நம்ம சோர்ந்து போறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம வந்துட்டு நம்மளுடைய கடமையை நம்ம செய்து முடிச்சிருக்கோம். நம்ம பிள்ளைகளுக்கே இதுதான், நம்ம பிள்ளைகளுக்கும் இதுதான். நான் ஆண்டவருடைய பாதையை எடுத்து இதுதான்ப்பா பாதை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். மூச்சு இருக்கிற வரைக்குமே, அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு நபரா நான் இருக்கிற வரைக்குமே எச்சரிக்கிறத விடாம
தவறு அப்படின்றது எங்கெல்லாம் என்னுடைய கவனத்துக்கு வருதோ, பாவம் என்கிறது எங்கெல்லாம் என் கவனத்துக்கு வருதோ, இது இப்படி இருக்கிறது, இது செய்யும் பொழுது இது பாவம், இதன் விளைவு இது அப்படின்றத அவங்களை எச்சரிக்கிறத விடாமலே இருக்கணும். யோசுவா சொல்றாரு இல்லைங்களா, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்குமே அவருடைய வசனத்தை கைகொள்றதையும் அதன் மூலியமா எச்சரிக்கிறத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. நாமளும் அவ்வளவுதான், ஆண்டவருடைய வசனத்தை அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு விரோதமான எந்த செயல்களாகட்டும், பிள்ளைகளானாலும், பிள்ளை என்ன தகப்பன் என்ன பிள்ளை என்ன எல்லா ஆத்மாவும் என்னுடையது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அவங்க கீழ்ப்படியாம போனா அதனால நம்ம சோர்ந்து போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மாம்ச உறவு, என்னுடைய பிள்ளை, என்னுடைய ரத்தம், இப்படி எல்லாம் பேசிட்டு சென்டிமெண்டா பேசியிருந்தாலே ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆதாம் பாக்குறோம் இல்லைங்களா, காயின் கீழ்ப்படியாம போகும்போது அவங்க என்னன்னு சொல்றாங்க, கீழ்ப்படிஞ்ச ஏபேலுக்கு பதிலாக சேத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்சிடர் பண்றாங்க இல்லைங்களா. கீழ்ப்படுகிறவங்களை தான் என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால நாமளும் அவ்வளவுதான், ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படுகிறவங்க எனக்கு பிள்ளைகளாக இருக்கிறாங்க. கீழ்ப்படியாத பிள்ளையும் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்காக அவனுக்காக ஜபிக்கலாம், தொடர்ந்து அவனோட பேசிக்கொண்டே இருக்கலாம், அதுல மனம் சோர்ந்து போகிறதே வேணாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். உங்களை அந்தகாரத்திலிருந்து அழைத்து இதோ வெளிச்சத்துக்குள்ள உங்களை சேர்த்தவராகிய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, அவருடைய குணாதிசயம், அவருடைய புண்ணியங்களை, வெளிச்சத்தின் குணாதிசயத்தை அறிவிக்கும்படியாக அவர் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படின்றாங்க இல்லைங்களா. வெளிச்சத்தின் குணாதிசயம் என்ன, ஆண்டவர் எப்படி இருக்கிறார், எதை விரும்புகிறார், இதன்படி நடக்கும் பொழுது அவர் நம்மளோட இருந்து செய்கின்ற காரியங்கள் எப்படி இருக்கும், அவர் எப்படி நம்மளோட ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், எல்லாவற்றை குறித்து நாம் இந்த உலகத்துல சாட்சிகளாக இருக்கணும் இல்லைங்களா. 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். உலகத்தில் உண்டான திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். ஆமீன். திவ்ய சுபாவத்துல பங்கு பெறும்படியாக, இச்சையினால் கெட்டு போயிருக்கின்ற இந்த உலகம் இருக்கே, அந்த இச்சையினால நாமளும் நம்மளை கெடுத்தி கொண்டவர்களாக இருந்தோம். கம்பேரிசன் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையும், இந்த உலகம் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க, இந்த உலகத்தின் மக்கள் சில விஷயங்களை பாராட்டுறாங்க, சில விஷயங்களை பின்பற்றுறாங்க அப்படின்னும் போது, இதை நான் பின்பற்றா இந்த உலக மக்கள் என்னையும் மெச்சிக்கொள்வார்கள், என்னையும் அவங்க ஏத்துப்பாங்க, என்னையும் பெரிய மனுஷனா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அழகு, அந்தஸ்து, உடை, பாவனை, எப்படி பேசணும், எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்துல இப்படிலாம் இருந்தாதான்ப்பா இவங்க நம்மளை ஏத்துப்பாங்க அப்படின்றது போல நாமளும் இச்சையினால, உலகத்தினால் உண்டாகிற இச்சையினால் கெட்டு போகிறவர்களாக இருந்தோம். ஆனா அங்கிருந்து ஏசப்பா நம்மளை பிரிச்சு திவ்ய சுபாவத்துல, திவ்ய சுபாவமா ஆண்டவருடைய அந்த குணாதிசயம் இருக்கு இல்லைங்களா, அவருடைய கேரக்டர், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்கின்ற அவருடைய 9 அந்த குணங்கள் இருக்கே, அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்துகின்றது தான் ஏசப்பா திவ்ய சபாவத்துல பங்கு பெறுகின்றதுக்காக ஏசப்பா இந்த உலகத்துல இருந்து நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14-16. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14-16. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு மத்தியில அப்படின்னா நம்மளுடைய ஆபீஸ் கொலீக்ஸ்ல இருக்கலாம். கோணலும் மாறுபாடான சந்ததியுமாக இருக்கின்றவர் தவறாக கணக்கு எழுதலாம். லாகின் டைமு, அவங்க வந்துட்டு ஆஃபீஸில் நியமிச்சிருக்கிற அந்த டைமிங்ஸை விட்டு வேற டைமிங்ஸுக்கு வரலாம், ராங்காக எழுதலாம், ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே கொடுக்கலாம், வேலை செய்த அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அவங்க மத்தியில நம்ம யாரா இருக்கணுமா, சுடர்களை போல பிரகாசிக்கணும். மத்தாய் புத்தகத்துல வாசிச்சோம் 5வது அதிகாரத்துல 14 வசனத்துல வாசிக்கும் போது,
முதலாவதா நம்ம வந்துட்டு வீட்டுல வந்துட்டு விளக்கின் தண்டின் மேல் வைக்கின்ற ஒரு வெளிச்சமாக இருப்போம், வீட்டுல வெளிச்சம் கொடுக்கறது போல வீட்டுல பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மலை மேல் கட்டப்பட்ட பட்டணம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம், அக்கப்பக்க வீட்டாருங்க, நண்பர், இவங்க நண்பருங்க, ரிலேஷன்ஸ், இவங்க எல்லாரும் முன்னாடி அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்களேன், இந்த உலகத்துல சுடர்களை போல சூரியனை போல நீங்க எங்க போனாலும் வெளிச்சத்தை தான் கொடுப்பீங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி தானியேல் பாக்குறோம் இல்லைங்களா? அவரை எந்தெந்த வேலையில வச்சிருந்தாங்களோ அந்த எந்த வேலையிலயும் யாருமே அவர்கிட்ட குற்றத்தை பிடிக்கிறதுக்கு அவர்கிட்ட எந்த அசட்டையும் குணமாகட்டும், நிர்லட்சியமா நடந்துக்கிறது, கேர்லெஸ்ஸா நடந்துக்கிறது, இது போல எதுவுமே இருக்கல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம வேலையில இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு சில பேர் வேலை செய்யாம வீட்லயே ஸ்திரீகள் பெண்கள் வீட்டிலேயே தரித்திருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டுல புத்தி உள்ள ஸ்திரீயாக என்னை வைத்திருக்கிறாரு. அந்த வீட்டுல ஒவ்வொரு விஷயங்கள் எப்படி இருக்கணும் கர்த்தருக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லி, நான் வீட்டுல துணி கசுகிறதுல இருந்து பிடிச்சு, பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுல இருந்து பிடிச்சு, எல்லா விஷயங்களும் நான் யாருக்காக செய்யறேன்? கர்த்தருக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்துட்டு நான் செய்யற வேலையை வந்துட்டு ஐயோ இதுதான் நான் வெளியே போய் வேலை செஞ்சிருந்தேன்னா எனக்கு பணம் தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. ஏசுப்பா எதுல நம்மள வச்சிருக்கிறாரோ, ஒரு வீட்டுல ஒரு மனைவியா வச்சிருக்காங்களா அதுல நான் உண்மையா இருக்கணும். நான் பிள்ளைங்களா இருக்கிறேன்னா அப்பா அம்மாக்கு நான் வந்துட்டு உண்மையா இருக்கணும். ஒரு கணவரா இருக்கிறேன்னா நாலு இடத்துக்கு போறேன், 4 பேரோட நான் பேசணுமா இருக்கும், நான் அந்த இடத்துல ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உண்மையா நடந்துக்கணும் இல்லைங்களா? இப்படியே இந்த உலகத்துல நம்ம சுடர்களை போல பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யாக்கோபு 1:26 எல்லாருக்குமே தெரியும். நான் கர்த்தருக்கு மேல எனக்கு மிகவும் ரொம்ப பக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி, உன் பக்தியை எதன் மூலியமா நீ வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாவை கட்டுப்படுத்துறது மூலியமா. எனக்கு நாவடக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு என்ன வருதோ அதை நான் பேசிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா அதன் மூலியமா வெளிப்படுத்த முடியும். உனக்கும் இந்த உலகத்தின் மனுஷர்களுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்லி. அப்போ இன்னொரு கிறிஸ்தவன் இன்னொரு கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிச்சு நடக்கின்ற அந்த சகோதரனும் உன்னுடைய அந்த அவிசுவாசமான அந்த நடக்கையினால அவனும் கெட்டு போவோம் இல்லைங்களா? அதனாலதான் தன்னை பக்திவான் என்று சொல்லி நினைத்திருக்கின்ற ஒரு மனுஷன் வந்துட்டு தன்னை நாவை அடுக்காமல் தன்னுடைய இருதயத்தை வஞ்சிக்கின்றவனாக இருந்தால் அவனுடைய தெய்வ பக்தி விருதாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போஸ்தலர் 5:32 எழுதப்பட்டிருக்கும், ஆண்டவர் கீழ்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. வசனத்தை கீழ்படியும் போது அவருடைய பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு கொடுப்பாரு. பரிசுத்த ஆவியருடைய ஐக்கியமும் வசனத்து கீழ்படிய ஐக்கியம் பெருகிட்டே போகும். ஐக்கியம் பெருக பெருக ஆவியின் வரங்கள் ஆண்டவர் கொடுப்பாரு இல்லைங்களா? ஞானத்தின் வசனம், அறிவை ஊட்டுகின்ற வசனம், அதுக்கடுத்து தீர்க்க தரிசனம் வரம், பாஷைகளின் வியாக்கியானத்தை செய்கின்ற வரம் என்கிறது போல அவரோட நம்ம ஐக்கியம் பெருக 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 வரங்களும் கூடிக்கொண்டே போகும். அற்புதங்களை செய்கின்ற வரங்கள் எல்லாமே கூடிட்டே போகும். அப்படின்னா உலகத்தோட நம்மளுக்கு ஐக்கியம் பெறும் போது என்ன ஆகும்? உலகத்தின் வார்த்தைகள், சில பேர் சொந்த பந்தம், இதுக்கு இப்படி செஞ்சிருமா, ஒரு பொய் தானே சொல்லிருமா, இதோ இப்படி சண்டை பிடிச்சிருங்க, இப்படி நடந்துரும் அப்படின்றது போல இந்த உலகத்துல இப்படி எல்லாம் இருந்தாதான் இந்த உலகத்துல பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பொழைக்கிறதுக்கு வழியை கத்துக் கொடுக்குற, பொழைக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா? அதை பார்த்து நானும் இன்ஸ்பயர் ஆகுறேனா, சரி பண்ணலாம் அப்படின்ற தீர்மானத்தை எடுக்கிறேனா? அப்படின்னா பிசாசோடைய வார்த்தைக்கு ஒரு உயிரை கொடுத்தது போல எப்படி நம்ம வந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு ஜீவன்களாக நம்ம இருக்கிறோமோ, அப்படியே பிசாசோடைய போதகத்துக்கு ஒரு ஜீவனா இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் அறியாத புறஜாதி மக்கள் அவனுடைய பொய்யான போதகத்துக்கு படம், இந்த சோசியல் மீடியா, இது எல்லா விஷயத்தின் மூலியமா என்னத்தை அவன் வெளிப்படுத்துவான்? பாருப்பா அநியாயம் பண்றானா அவனை கொன்னுரு, ஏதோ நீ பெரியவன் காமிக்கணுமா மற்றவனை அவமானப்படுத்திரு. ஓவராலா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்மளோட மைண்ட்ல வைக்க அவன் வந்துட்டு நம்மள ஒண்ணுல ஒரு விஷயத்துல நம்மளை வந்துட்டு கட்டி வைக்கிறதுக்கு பார்ப்பான். அதுலயும் நம்மளுக்கு யார் நெருக்கமா இருப்பாங்களோ, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா, ரொம்ப க்ளோஸ் உறவினர்களா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச நபர்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை நம்மளுக்கு கம்பேரிசமா காமிச்சு நம்மளுக்குள்ள ஒரு பொறாமையின் எண்ணத்தை கொடுத்து கூட நம்மளுக்குள்ள பாத்தியா நீயும் அப்படி இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கூட சொல்ல வருவான் பிசாசு. நம்ம எல்லா நேரத்திலும் எப்படி இருக்கணும்? ஆண்டோடைய வசனத்தை வாசிக்கின்றவங்க
அந்த வசனத்தினால உயிர் வாழ முடியும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, என்னை புசிக்கிறவன் என்னால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதனால்தான் 1 யோவான் 1வது அதிகாரம் 5-7 வசனத்துல தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், அவருக்குள்ள கொஞ்சமானாலும் இருள் என்கின்றதே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா தான் தேவனோடு அந்யோன்யமா இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனுஷன் சொல்லியும் அவன் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் அவன் நடக்காமல் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவன் பொய்யனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவன் பொய் கூறுகின்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். தேவன் எப்படி பரிசுத்த எண்ணம் கொண்டவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவனாக நானும் மாறுகிறேன். அதை தான் விரும்புகிறேன். அதுக்கு மாறான இந்த எந்த காரியங்களையும் நான் ஈடுபட மாட்டேன், அதில் நான் நேரத்தை வீணாக கழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை எடுத்து யார் அதன்படி நடக்கின்றதுக்கு, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நடக்கின்றதுக்கு விரும்புகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை சுத்தமாக்குன்றதுக்கு கர்த்தர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் தன்னை சுத்தமாக்கி கொள்ள மனதில்லை. பாவத்தின் மேல் வாஞ்சை இருக்கிறது. பாவத்தை செய்கின்றதுல குற்ற உணர்ச்சி கிடையாது, மனஸ்தாபம் கிடையாது. ஆனால் ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் அப்படின்னு சொன்னா அது மன்னிப்புக்கு ஏதுவான இருதயம் கிடையாது. ஆவில நெருங்குண்டவர்களாக நம்மளோட இருதயத்துக்குள்ள இருந்து மனஸ்தாபத்தோட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அது எப்போ வரும்? மனஸ்தாபம் என்கிறது எப்போ வரும்? நம்மளோட இருதயத்துக்குள்ள அந்த ஒரு என்னன்னு சொல்லுவோம், ஒரு ரெப்டன்ஸான ஒரு இருதயம் இருக்கு இல்லைங்களா? மன வருந்தி மன்னிப்பை கேட்கறது. வசனத்தை வாசிக்கும் போது காதுல வசனத்தை கேட்கும் போதுதான் அது வரும். நான் கேட்க மாட்டேன், வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா வெளிச்சத்தை யாரால பொறுக்க முடியாது, யாரால வசனத்தை வாசிக்கவே முடியாது. வசனம் கொஞ்ச நேரம் வாசிச்சாலே எனக்கு தூக்கம் வந்துடும் பிரதர், தலைவலி வந்துடும் பிரதர் அப்படின்னு சோசியல் மீடியால நிறைய நேரம் இருக்கணும், இல்ல உலக கதைகளை பேசுகிறதுல நிறைய நேரம் இருக்கணும். அதனாலதான் உங்களுக்கு வசனம் வாசிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகும்? அப்ப ஒரு டாக்குமெண்டேஷன், நீ ஃபேக்கான ஒரு டாக்குமெண்டேஷன் செய், உனக்கு வேலை கிடைக்கும், இங்க இந்த பெரிய வேலையில போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா போய் உக்காந்துப்பா. இல்ல உன்னுடைய டாக்குமெண்ட்ஸ் கூட இப்படி பண்ணலாம் அப்படின்னா பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனா நான் ஜெபிப்பேன். வெளிச்சத்தை விட்டு அப்படியே பிரிஞ்சு போறவங்களா நம்ம மாறிடுவோம். மிகவும் ஜாக்கிரதையா நம்மளுடைய ரட்சிப்பை நம்ம காத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். 1 தெசலோனியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சபையாருக்கு எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாரு, பாருப்பா, விசுவாசிகளாகிய உங்களுக்கு முன்னாடி நாங்க எப்படி நடந்தோம் அப்படின்றதுக்கு தேவன் இருதயத்தை பரிசோதித்து பார்க்கிற அந்த தேவனும், நாங்க எந்த எண்ணத்தோட உங்களை பேசணும், எந்த எண்ணத்தோட உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சோம், நாங்க கைகள்னால, எங்களோட சொந்த கைகள்னால நாங்க உழைச்சு, நாங்க கஷ்ட நேரத்துலயும் எங்களுக்கு கஷ்டம் இருக்கு, நாங்க அப்படி வாழ்ந்துடுறோம், இதோ நாங்க உங்களுக்கு வசனத்தை அறிவிக்கிறோமே, எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்ட்டுலாம் கேட்காம நாங்களே எங்க சொந்த கரங்கள்னால உழைச்சதை பூசிச்சு பலம் இல்லாதவர்களுக்கு நாங்க துணையா இருந்து அவங்கள பலப்படுத்தினது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சதுக்கு காரணம் நீங்களும் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை எங்களுடைய ஒரே ஒரு சின்ன தவறான அசைவும் உங்களை கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமா நடத்துகிறதுக்கு, அது உங்களை இன்ஸ்பயர் பண்ணாதபடிக்கு நாங்க எல்லா விதத்திலையும் கர்த்தருடைய வசனத்துக்கு அலங்காரமா தான் நாங்க நடந்திருக்கிறோம் அப்படின்றாங்க இல்லைங்களா? அதனாலதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக நம்மளுக்கு எந்த விதமான துன்பமாகட்டும், துயரமாகட்டும், இடுக்கங்கள் ஆகட்டும் நம்மளுக்கு வந்தா நம்ம பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. நம்ம எந்த வேலையை செய்தாலும் மனுஷர்களுக்காக அல்ல, கர்த்தருக்காகவே செய்கின்றோம் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்தை மனப்பூர்வமா நடத்தணுமா. ஒரு மனைவியா இருக்கிறேன், ஒரு கணவரா இருக்கேன், பட் இங்க சூழ்நிலை சரியில்லை, இப்போதைக்கு சரியில்லை, அது மாறும். அதுக்காக நான் செய்ய வேண்டியது ஜபிச்சு ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில நான் நடக்கும் போது தான் அது எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்துவாரு. நான் நடக்காம குறைய சொல்லிட்டேன், காரணத்தை சொல்லிட்டேன், விலகி போறவனாகவே இருந்தா விட்டு விலகி போறது காரணத்தை தேடுகிறவர்களாக இருப்போம். அதனால ஆண்டவர் சொன்னது போலவே, இதோ இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன், அதனால் இந்த உலகம் உங்களை பகைக்கும், ஆனாலும் யுகத்தின் கடைசி பரியந்தம் நான் எல்லா நேரத்திலையும் நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதன்படி நம்மளோட இருந்து நம்மளை வழி நடத்துவாரு. ஆண்டவருக்கு நம்மளை முற்றிலுமா ஒப்பு கொடுத்து நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்து நம்ம கர்த்தர் சார்புல நின்று கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கின்றவர்களாக இந்த உலகத்துல இருந்து நம்ம சுடர்களை போல பிரகாசிக்கலாம். ஏசுப்பா இவ்வளவு நேரமும் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஃபைனல் பிரேயர் நானே ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்ணிடுறேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஆம் தகப்பனே, நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் ராஜா.
நாங்கள் இந்த உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல, நாங்கள் உங்களால் உண்டானவர்களாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கின்ற உன்னை காட்டிலும் அப்பா இதோ ராஜா எங்களுக்குள் இருக்கின்ற நீர் பெரியவராக இருக்கிறீர் ராஜா. ஆம் ராஜா, எப்படியாக ஆதி சபையில் இருந்த அப்பா வாலிபர்கள் ராஜா இந்த உலகத்தில் இருக்கின்ற பொல்லாங்கனை ஜெயித்தார்களே, அப்படியாக சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகள் அப்பா இந்த உலகத்தில் இருக்கின்ற உலகத்தினால் உண்டாகிற அந்த இச்சையிலிருந்து எங்களை பிரித்து திவ்ய சுபாவத்துல பங்கு பெறும்படியாக நீங்க எங்களை பிரித்து எடுத்திருக்கீங்க என்று அறிஞ்சு உங்களுக்கு தங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா ஒரு பொய்யான ஒரு கற்பனையின் உலகம் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷனான அப்பா உண்மை அல்லாத ஒரு காற்றை பின்படுகிறது போல என்று சொல்லி சோலமோன் அப்பா உம்முடைய வசனத்தின் அடிப்படையில் ராஜா அப்பா புத்திமதியை பெற்றுக்கொண்டவராக இருந்து அப்பா தான் செய்த எல்லா காரியத்திலும் ராஜா அப்பா அதெல்லாம் காற்றை பின்படுகிறது போல என்று சொல்லி சொன்னாரு. அப்பா பிரசங்கி என்கின்ற புத்தகத்தின் மூலியமாக அப்பா வாலிபன் அப்பா தன்னுடைய நடக்கைகள் எப்படியாக மாற்றிக்கொள்ள வேண்டும், எதை பிடிக்க வேண்டும், எதை பிடிக்க கூடாது என்கிறதை எல்லாம் நீர் வெளிப்படுத்தி காமித்திருக்கிறீரே. ஆதலால் ராஜா அப்பா அழகு என்கின்றது, ஐஸ்வர்யம் என்கின்றது, இந்த பொய்யான இன்பம் என்கின்றது, பொய்யான மாயமான இந்த அன்பு என்கின்றது அப்பா ஏதொன்றும் ராஜா உன் பிள்ளைகளை மயக்காதுபடிக்கு ராஜா தங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் உம்முடைய வசனம் என்கின்ற காவலோடு கர்த்தாவை காத்து கொள்ளுகின்றதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. வசனத்தை வேத வசனத்தை வாசிக்காதபடிக்கு உலகத்தின் கவலைகளையும் நாளை குறித்துதான கவலைகளையும் குறித்து அப்பா யோசிக்க செய்து அப்பா அந்த உலக கவலைகள் வரும் பொழுது அந்த கவலைகளிலிருந்து நாங்கள் வெளிவருகின்றதுக்கு நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் மாம்சத்துக்குரிய தீர்மானங்களாக இருக்கும் பொழுது அது பாவமாக மாறும் பொழுது, பாவத்தை செய்கின்றவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாக மாறும் பொழுது, பிசாஸ் என்கிறவன் கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போல வகை தேடி திரிந்து எங்களை கர்த்தாவை பச்சிக்க நினைக்கின்ற அவனுடைய எல்லா ஆலோசனைகள் முறியடிக்கப்படட்டும் ராஜா. அப்பா உம்முடைய சிந்தை, உம்முடைய நோக்கம், உம்முடைய சித்தம் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் ராஜா. ஆம் ராஜா, நாங்கள் காண்கின்றவர்களாக நாங்கள் நடக்காமல் நாங்கள் விசுவாசிக்கின்றதன்படியாக நடக்க வேண்டும் ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ராஜா அப்பா இதோ ராஜா எங்களை வழி நடத்துங்க அப்பா. எங்களுடைய மாம்சத்துக்குரிய கண்கள் மூடப்பட்டு எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டு அப்பா உங்களை பார்த்து நடக்கின்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க அப்படியாக எங்களுக்கு உதவி செய்கின்றதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி கூடி வந்திருக்கின்ற எல்லா என் சகோதர சகோதரிகளை இயேசுவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.